இது நெட்ஃப்ளிக்ஸில் வர ஸ்விட் கேம்னு இருக்கும். அதில் வந்து வர பொம்மை இது பாருங்க. யாருன்னா நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்குவிட் கேம் பார்க்கணுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. அது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் ஹாலோவீனுக்கு வந்திருக்கிறோம். சரி, இது இப்போ ஏதாவது புதுசாக ஐட்டம் வச்சுருக்காங்களா, புது பொம்மைங்க அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்தோம். உள்ளே நுழைஞ்சதுமே பாருங்கள், அங்கே ஒரு பூசணிக்காய் தலையில் அப்படி வரும். இந்த மாதிரி நிறைய கடைங்க இருக்குங்க. ஒவ்வொரு கடையில் வித்தியாசமாக இந்த மாதிரி வித்தியாசமான பொம்மைங்கள்லாம் வச்சுருப்பாங்கங்க. உள்ளே நுழைஞ்ச உடனே அதுக்கு நேராக ஒரு ஸ்பாட்டு ஒன்று வச்சுருப்பாங்க. இது பாருங்க, அந்த ஸ்பாட்டில் போய் நின்ன உடனே இந்த மாதிரி இது பண்ணாங்க. ரெண்டு தலை இருக்குதுங்க. அது இது கூட பாருங்க, தலையை அப்படியே திருப்ப போகுது. கடவுளே, நான் பயந்துட்டேங்க. ஃபர்ஸ்ட் தலையை மட்டும் திருப்பிச்சு, அப்புறம் உடம்பு திருப்புது. காஞ்சரிங்களா வருமே. நானே பயந்துட்டேன் ஐயாலே. அது அங்க நின்றுகிட்டு ஏதாவது பண்ண பார்த்தா கிட்ட வந்து என்ன பயமுறுத்திச்சிங்க இது. இப்ப இந்த இது பொம்மையை பார்த்தா அன்னியன்ல அந்த வருமே அந்த மாதிரி இருக்கு. கையில கொடியை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வர்றது. அப்பப்பா, எப்படி திருப்பது பாருங்களேன். ரொம்ப நேரம் கை எதுவுமே பண்ணலன்ட்டு பார்த்தா டப்பா திறந்து குரங்கு வச்சு. இது பாருங்க, ரெண்டு தலை. இது பாருங்க, ஒரு ட்ரெயின் மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. இது உள்ள போகலாம், ட்ரெயின் உள்ள அப்படியே ட்ரெயின் எப்படி இருக்குமோ அதே மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ரூட் எல்லாம் கூட வச்சுக்கிறாங்க பாருங்க. இங்க ஒருத்தர் சீட்ல உட்காந்துக்கிறாரு. இங்க ஒருத்தர் பாருங்க, தலை கீழே தொங்கி நிற்கிறாரு. என்ன பயமுத்துற நீ? இந்த ஊர் பிச்சை இந்த ஊர் பிச்சைக்காரரு. நம்ம ஊர்ல சோளக்கொல்லை பொம்மை இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கு. இது வந்து பலூன் மாதிரிங்க. நம்ம வந்து பகலில் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நைட்டில் வந்து காற்றடிச்சு இது மாதிரி வச்சிடலாம். சூப்பராக இருக்கும். இந்த பேய் பாருங்க, ஊஞ்சல் ஆடுது. இந்த வாசலுக்கு முன்னாடி மரம் இருக்குல்ல, பெரிய மரம், அந்த மாதிரி பெரிய மரத்தில் இந்த கயிறு வச்சு தொங்கலாம். இல்லை வாசல் முன்னாடி கூட தொங்க விடுவாங்க. ஏன்னா போன வாட்டி நான் பார்த்தேன் ஒரு வீட்டில். இது நெட்ஃப்ளிக்ஸில் வர ஸ்விட் கேம்னு இருக்கும். அதில் வந்து வர பொம்மை இது பாருங்க. யாருன்னா நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்குவிட் கேம் பார்க்கணுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. இது வந்து லைட் மாதிரி செட் பண்ணி கீழே லைட் எரியும், மேலே இந்த மாதிரி பொம்மைங்களாம் வந்து இது பாருங்க. இந்த மாதிரி ஒன்று இருக்குது, இந்த மாதிரி பொம்மைங்க இருக்குது. இது வந்து இந்த ஹாலோவீன் பார்ட்டி கொண்டாடும் போது வீட்டில் டிஜே போட்டுட்டு இந்த மாதிரி பேய் இதெல்லாம் போடுவாங்க. நம்ம வந்து இப்போ அதான் சில இதெல்லாம் நல்ல இதில் பப்புலெல்லாம் வந்து டிஜே போட்டு டான்ஸ்லாம் ஆடி இது பண்ணுவாங்களே, அதே மாதிரி இங்கே ஹாலோவீனுக்கு பப்பில் இல்லை வீட்லேயே பார்ட்டி மாதிரி கொண்டாடுறவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க. இது எல்லாமே ஃபுல்லாமே காஸ்டியூம் தாங்க. அதான் பைரட்ஸ் மாதிரி, பைரட் கிட்ஸ்.
இது எல்லாமே அதான் தொப்பி, இந்த இதுவெல்லாம் கூட இருக்கும் பாருங்க, காஸ்டியூம், கத்தி. இது எல்லாமே ஃபுல்லாக அதுதான். நம்ம ஊரில் வா அருகில் வான்னு ஒரு படம் வரும்ல, அதில் இந்த மாதிரி பொம்மைங்க வரும் பாரு, பேய் பொம்மை அந்த மாதிரி இருக்கு. கை தனியாக காலு தனியாக பிச்சு பிச்சு வச்சுக்கிறாங்க. இது பாரு, வெறும் கை மட்டும். இல்லை ஹாலோவின் தீமில் தட்டு. இங்கே வந்து இந்த மாதிரி பொம்மைங்க எல்லாருமே ட்ரை மீன் ஒன்று ஸ்விட்ச் ஒன்று இருக்கும். நம்ம அதை ப்ரெஸ் பண்ணோம்னா அது என்ன பண்ணோன்னு சொல்லிட்டு நமக்கு காமிக்கும். இந்த மாதிரி ஸ்கெலட்டன், வெறும் ஸ்கெலட்டனு. இது வந்து வீடு வாசல் முன்னாடி கூட தொங்க விடுவாங்க. வீடு நல்லா கொஞ்சம் சில வீடெல்லாம் பெருசு பெருசாக இருக்குமா, அது மாதிரி வீடு வாசலில் இந்த வராண்டா மாதிரி கூட இருக்கும், அந்த இடத்துல தொங்க விடுவாங்க. இல்லைன்னா மரத்தில் தொங்க விடுவாங்க, அந்த மாதிரி தொங்க விடுவாங்க. இது பாருங்க, பாட்டில் ஆஃப் பிளட் போட்டிருக்காங்களே, இது வந்து ஃபேக் பிளட். இது உண்மையான ரத்தம் கிடையாது. ரத்தம் மாதிரி இதோ இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த மாதிரிலாம் மேக்கப் போட்டு வருவாங்கங்க. நான் ஆல்பம் டேக்கு காமிக்கிறேன். அந்தனுடைய ஃபேக் பிளட் இது. இது எல்லாமே வந்து வெளியில் கார்டனில் வைக்கிறது தாங்க. வீட்டுக்கு முன்னாடி லான் சொல்லுவாங்கள்ல, அதில் வைக்கிறது தான் இது எல்லாமே. சில பேர் வீடுங்க நிறைய அதாவது பெரிய வீடாக இருக்கும். அந்த இடத்துல வந்து இந்த மாதிரிலாம் இதை பாருங்கள், இந்த மாதிரி சிலந்தி, இந்த அண்டங்காக்கா ஈ பாருங்கள், எவ்வளோ பெரிய ஈ. இதெல்லாம் வந்து ஃபுல்லாக அந்த வீட்டுக்கு முன்னாடி செட் பண்ணுறது தான் இதெல்லாம். நான் அப்புறம் நெக்ஸ்ட் வீக்கில் காமிக்கிறேன். ஏன்னா பாதி பேர் வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போயே கொஞ்சம் பேர், இன்னொரு 2-3 நாள் கழிச்சு போனால் நிறைய செட் பண்ணி வச்சுருப்பாங்க. நான் காமிக்கிறேன். இதெல்லாம் வந்து மாஸ்க் இதெல்லாம். ஆனால் இதெல்லாம் வந்து வீட்டு வெளியில் செட் பண்ணி வைக்கிறது. ஒருவர் இதெல்லாம் வந்து இந்த கல்லறை மாதிரி செத்தாங்கன்னா அவங்க பேர்லாம் எழுதி பின்னாடி அந்த தலைமாட்டால் வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி கல்லறைங்க. இது எல்லாமே இந்த பில்லு போடுற இடத்துல எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. வாட்டர் கேனு இது பாருங்க, ஷார்ட் கிளாஸ், கண்ணு, இதெல்லாம் கேனுங்க. எல்லாம் இந்த ஒவ்வொரு தீமுக்கு ஒவ்வொரு இது வர மாதிரி வச்சுருக்குறாங்க. இப்போ ஹாலோவின் வருதுல்ல, அதனால் அதுக்கேற்ற தீம் வச்சுருக்காங்க. இதை பாரு, கப்பு பாரு, இது உண்மையான கப்பு தான். நம்ம காஃபி குடிக்கிறதுனால குடிக்கலாம், இல்லை வச்சுட்டு ஏதாவது இது மாதிரி டெக்கரேஷன் கூட பண்ணலாம். இது எல்லாமே கப்புங்க தான். ஷார்ட் கிளாஸ் இது பண்ணுங்க, இன்ஜெக்ஷன் மாதிரி அந்த சிரிஞ்சு மாதிரி இருக்கா. ஆனால் வந்து இது வந்து பென்னு எடுத்துகிட்டு நம்ம எழுதலாம். நான் எழுதுறதுக்கு பேப்பர் இல்லை, ஊசி மாதிரி வச்சுக்கிறாங்க. ஆனால் ரெட் இங்க் இது பென்னு எழுதுறது. இப்போ இருட்டாயிடுச்சுங்க, அதனால் நான் என்ன வாங்கினேன்னு இருட்டில் தெரியாது. நான் வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன வாங்கியிருக்கேன்னு காமிக்கிறேன். மிஞ்சி போனால் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் தான் இருக்கும். உள்ளே போயிட்டு வரதுங்காட்டியே வெளியே இருட்டிடுச்சு. ஏன்னா இப்போ ஃபாலில் இனிமேல்ட்டு சீக்கிரமாக இருட்டிடும். இந்த பொம்மை தாங்க நாங்கள் வாங்கிட்டு வந்தது ஹாலோவின்க்கு. நான் ஒவ்வொரு கடையில் வந்து ஒவ்வொரு மாதிரி விற்கும். இது வந்து இந்த கடையில் இது நல்லா இருந்தது. இது வந்து வெளியில் படிக்கட்டில் வச்சு டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் டைம் வேறு கடையில் போனால் அங்கே என்ன இருக்குதோ அது அப்புறமா வாங்கும்போது நாங்கள் காமிக்கிறோம்.